யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது தாமஸ் சிங்கமுத்துவின் இயக்கத்தில் வெளிவந்த தலைவன் படத்தை பற்றி. தலைவன் படம் 1970 ஜூலை 24 வெளியானது. ஆனால் இந்த படம் எடுக்கும் முன்பே அவர் இயேசுநாதர் அப்படின்னு ஒரு படத்தை மக்கள் திலகத்தை வச்சு தான் எடுத்தார். பட் அதுக்கு இயக்கம் ஜோசப் தலியத்தை போட்டிருந்தார். ஜோசப் தலியத்து, இசை எம்எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் மு கருணாநிதின்னு போட்டு இந்த படத்தை 1969 கிறிஸ்மஸுக்கு வெளியிடணும்னு முயற்சி பண்ணார். அதுக்கிடையில் என்ன காரணமோ தெரியல, படம் வளரல, நின்று போச்சு. அதனால் தலைவனை கண்டினியூ பண்ணி எடுத்தார். தலைவன்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் தலைவன் படம் லேட் ஆகிட்டே போச்சு. இடையில் நிறைய படங்களுடைய நெருக்கடி, இந்த படம் லேட் ஆகிட்டே போச்சு. அப்போ வாலி கேட்டார் எம்ஜிஆர்கிட்ட, என்னையா இந்த படம் ஓயாமல் ரொம்ப லேட் ஆகுதே அப்படின்னு கேட்டோடனே எம்ஜிஆர் சொன்னார், எல்லாம் உம்மால தான் ஐயா அப்படின்ட்டுருக்காரு. என்னாலையா, நான் என்னையா செஞ்சேன் அப்படின்ட்டுருக்காரு. இதுதானே பாட்டில் எழுதினீர், நீராளி மண்டபம்னு ஒரு பாட்டு எழுதினீர்ல, என்ன எழுதினீர், தலைவன் வாராமல் காத்திருந்தாள் அப்படின்னு எழுதினீர்ல, அதான் அந்த படம் வராமலே நிற்கிது அப்படின்ட்டுருக்காரு. அவர் எம்ஜிஆருடைய இதை சிறையை ரசித்து சிரிச்சிருக்கார். இந்த படத்தில் பாடல்கள்லாம் அருமையாக இருக்கும். எஸ்.எம். சுப்பையா நாயுடு மியூசிக்கு. நான் புதுமையானவன் முதல் பாடல், அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்தது நிறைய பாடல்கள் எல்லாம் நீராளி மண்டபத்தில் மெலடிஸை நல்லா போட்டிருப்பாங்க. தென்றல் நீந்தி வரும் அப்படின்னு வரும். அடுத்தது பாய் விரித்தது பருவம், பள்ளி கொண்டது இதயம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கும் வாணிசரிக்கும் அந்த பாட்டு. அப்புறம் ஓடையிலே ஒரு தாமரைப்பூ, விழி ஜாடையிலே அதை பார்த்தீங்களான்னு சொல்லி ஜோதிலட்சுமியோட ஒரு பாட்டு. அப்புறம் எம்ஜிஆர் யோகா கலையில் இந்த யோகாவின் சிறப்பம்சங்களெல்லாம் இந்த படத்தில் எடுத்து சொல்லுவார் அவர். எம்ஜிஆருடைய மேக்கப்லாம் பாருங்கள், காட்டுவாசி மாதிரி போட்டு அந்த பாடலுக்கு போட்டு விட்ருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மூடநம்பிக்கை வேறு இருக்கிற மாதிரி, அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு போன்ற பாடல். ஆக எல்லா வித அம்சங்களும் நிறைந்து காணப்பட்ட அந்த படம் நன்றாகத்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு 5 வாரம் வரைக்கும். அந்த நேரத்தில் 1970 ஆகஸ்ட் 29 அன்று தேடி வந்த மாப்பிள்ளை அப்படின்னு பத்மினி பிக்சர்ஸ் படம் ரிலீஸ் ஆகிட்டு. அதனால் தலைவனை 36 நாளில் எடுக்க வேண்டியதாகி போச்சு. தங்கத்தில் 36 நாள் வசூலே 1,46,000 தாண்டினது அந்த படம் தலைவன். ஒரு நல்ல வசூலை பெற்றது. தேடி வந்த மாப்பிள்ளை ஆகஸ்ட் 29 போட்டதில் அந்த படம் நிப்பாட்டினாங்க. அந்த வசூல் சேலத்தில் இந்த படம் 63 நாள் வரைக்கும் ஓடிச்சு. சேலத்தில் ஒரு நல்ல வெற்றியை பெற்ற படம். சேலத்தில் ஓடிய நாட்கள் 63. வசூல் விவரங்கள் நமக்கு கிடைக்கல. அப்புறம் இலங்கை கண்டியிலையும் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இலங்கை கண்டியில் ரிலீஸ் ஆகி அங்கேயும் நல்லா ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாடல் காட்சி தான், அவ்வளோ பாடல் காட்சி, வாணிசரியோட உள்ள பாடல் காட்சி, பாய் விரித்தது பருவம். அப்புறம் மதுரை தங்கத்தில் 36 நாள் ஓடி 1,46,000 வசூலாக பெற்றது. அதே நேரத்தில் கர்ணன் படம் அங்கே ஓடி எவ்வளோ வசூல் மதுரை தங்கத்தில் 49 நாளில் 1,51,000. இதே 35 நாளில் 35 நாளில் கர்ணன் பெற்ற வசூல் 1,30,000 தான். அதில் வித்தியாசத்தை பாருங்கள் எவ்வளோன்னு. அதாவது மக்கள் திலகத்தின் அவங்களுக்கு தோல்வி படம் என்று சொல்கிறார் தலைவனை, அந்த படத்தை வசூலே அவரால் முடியல. ஆத்தூரில் 45,000 42 நாளில். தலைவன் கும்பகோணத்தில் 35 நாளில் 57,000. எங்கேருந்து வந்தாலும் 50 நாளே 50,000 தான். தேடி வந்த மாப்பிள்ளை 50 நாளில் 82,000. தலைவன் தூத்துக்குள்ளே 22 நாள் ஓடிச்சு. 22 நாள் குறவு நினைக்காதீங்க, ராஜாவே 18 நாள் தான் ஓடிச்சு. ராஜா 21 நாள், ஞான ஒளி தான் 18 நாள். இயேசுநாதருங்கிற படத்தை அதை சொன்னல, அவர் ஜோசப் தலியத்து இயக்கத்தில் ஆரம்பித்தார். அவருக்கு மக்கள் திலகத்து மேலே ரொம்ப பற்று. அவர் கால்ஷீட் கொடுத்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தார். அதுக்கப்புறம் தலைவன் வெற்றிக்கு பிறகும் இவர் அடுத்த படத்தை ஆரம்பிச்சிட்டார். CID 117 அப்படிங்கிற படத்தை ஆரம்பித்து அந்த படத்தை அது ஏதோ திரைக்கதையில் கொஞ்சம் மாற்றம் செய்யணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ளே அதை கைவிட்டாங்க. சரி நேயர்களே, நாம் தாமஸ் சிங்கமுத்துவின் படத்தை பற்றி பார்த்து விட்டோம். நன்றி, வணக்கம்.